அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் வியன்னூர் அருகே இசக்கி அம்மன் கோவிலை இடித்தது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்போம். சிவகுமார், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? விரிவா விவரிங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியை சேர்ந்த தனியார் நடத்தியிருந்த கோயில் பூசாரியிடமிருந்து அதே பகுதியை சேர்ந்த சஜின் என்பவர் பூசாரியை தாக்கியுள்ளார். அவர் அதாவது சஜினின் நிலமானது பூசாரி கும்பிட்டு வரும் கோயில் பகுதியில் அமைந்துள்ளதாக கூறி அவரை தாக்கியுள்ளார். இது குறித்து போலீசார் டிசம்பர் மாதம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறை சென்று நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த சஜின் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று கோயிலுக்குள் சென்று பூசாரியும் சரமாரியாக தாக்கி கோயில் சுற்றுச்சுவர்களையும் இடித்து சேதப்படுத்தியுள்ளார். இது குறித்து இடிக்கப்பட்ட அந்த சிசிடி காட்சிகளானது சமூக வலைதளங்கள் வைரலாகி வந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து சஜின் உள்பட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.